இருப்பினும் ஒரு பள்ளிக்கூடத்தில் மகளிருக்காக ஒரு நிகழ்வு என்பது மிக சிறப்பு. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் இல்லாமல் உலகம் இல்லை. துணிர் மீது மகளிர். ஒரு வீட்டுக்கு விளக்கே மகளிர் தான். ஒரு குடும்பம் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் தலைவர் மட்டுமல்ல, தலைவி தான் முக்கியம். அந்த தலைவி என்பவரை முதலாக பெண்களை தலை நிமிர செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்கள் அம்மா அவர்கள் இருக்கும் காலத்தில் தான் மகளிர் காவல் நிலையம் முதல் ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு வலிமையை கொண்டு வந்தவர். எத்தனை தலைவர்களால் வந்து போகலாம். பெண்களுக்கான ஒரு தனி இடம், பெண்களுக்கு மதிப்பு. சமூகத்தில் பெண்கள் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு துணிச்சல், தைரியம் கொண்டு வைத்தவர் ஜெயலலிதா அவர்கள். எந்த வரலாற்றிலும் இதை மாற்ற முடியாது. இந்த ஒரு மகளிர் ஒரு இடத்தில் சரி சமமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மா அவர்கள். அடுத்து நமது தமிழகத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். துணிந்து ஒரு பெண்களும் ஒரு சமூகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எந்த ஒரு பதவிக்கும் வரலாம். இந்த அம்மா இருக்கிறது ஒரு உயர் பதவியில் பெண்களை தான் முதலில் முன்மொழிவார்கள். எவ்வளவு ஆண்கள் இருந்தாலும் பெண்களுக்குத்தான் அந்த பங்கு. ஒரு IAS IPS எந்த பதவியாக இருந்தாலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். காரணம் என்னன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை மகளிர் யாரும் வரக்கூடாது என்பதற்காக அவ்வளவு பெண்களுக்கான திட்டங்களை கொண்டுள்ளவர் ஜெயலலிதா அவர்கள். அவர்களின் காலத்தில் தான் இந்த மகளிர் என்பதற்கான இந்த தினத்தையே ஒரு முன்மொழிந்தவர் ஜெயலலிதா அவர்கள். அந்த நிகழ்வை இன்று இந்த உஜானாஸ் பள்ளியில் நடத்துவது என்பது மிகவும் பெருமை. இதற்கு இந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் இயக்குநர்கள், இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், இந்த பள்ளியில் முழுவதும் அனைவரும் பெண்கள் ஆசிரியர்கள். அதுவே பெருமை. அந்த விஷயத்திற்கு இந்த பள்ளிக்கூடம் சரியான பள்ளிக்கூடம், சரியான நிகழ்வு இங்கு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நமது காவல்துறை அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆணை உருவாக்குவது ஒரு குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைச்சா எதையும் சாதிக்கலாம். உங்களுடைய அன்பால் உங்களுடைய கணவனை உங்கள் கையில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆணவத்தால் எதுவுமே முடியாது, அன்பினால் தான் முடியும். அந்த அன்பை நீங்கள் தொடருங்கள், வாழ்க்கை வெற்றி பெறும். நன்றி. வணக்கம். இன்வைட் பண்ணணும்னு போய் ஜஸ்ட் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக, கிறிஸ்பாக, கிளியராக ஒவ்வொரு டைம் அந்த மெசேஜ் பற்றி எதை சொல்கிறோனோ இல்லை என்ன டேட்டு எதை சொல்கிறோனோ அது கிளியராக. ரெண்டாவது அவங்க சொன்னாங்களே இந்த பயம் ஒன்று இல்லாமல் நம்ம ஈஸியாக அனுப்பலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அது வந்து உண்மையாக நடைமுறை சாத்தியமாக பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. சும்மா ஒரு மேடை பேச்சுக்காக சொல்லிட்டு நடைமுறையாக அணுகலாம், பேசலாம், அவங்க வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. நன்றி. இந்த கூட்டம் வந்து பயங்கரமாக அதுவும் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி மகளிர் தினம் வந்து நம்ம ஸ்கூலோட மக்கள் கொஞ்சம் இதாக இருக்காங்க போல இருக்கு. மற்றபடி இன்னைக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் இங்கே இருக்கிற நல்லா பண்ணிருக்காங்க. ஒன்றாவது ப்ரோக்ராம் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து தான் நீங்கள் கிளம்பணும் அப்படின்றது என்னுடைய பணியாளர். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம விளையாட்டாக ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. கேஷுவலாக அவங்க சிஸ்டர் வந்து கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ரிவார்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அது அப்படியே என்ன ஸ்கூலுடைய ஒன் ஆஃப் த ஐகானிக் ப்ரோக்ராமாக ஆயிடுச்சு. ஸ்கூல் நம்ம உதயநாத அப்படின்னா மார்ச் ப்ரோக்ராம் நாட்டுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப வந்து பெரிய கிஃப்ட்டு அவங்க அதுக்காக ஒரு உபயோகமான பெஸ்ட் ஒரு கேஷுவலாக இருக்காரு.
சந்தோஷம் உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு பார்க்கறது அதுவும் இல்லாமல் கலக்கலான ட்ரெஸ்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்துருக்கேன். இன்னும் சில பேரை பார்க்க முடியாது, என்னுடைய வருத்தமாக இருக்கு. எதிரே ஆன்வல் டேல பார்த்தீங்கன்னா பேங்க்ல எல்லாரும் எம்பிசிஎஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நல்ல ப்ரைஸை வின் பண்ணுங்க. மேடம் ஒரு 4 பாயிண்ட் புதுசாக சொன்னாங்க. ஒன்று வந்து மொபைல் யூசேஜ் பற்றி பேசினாங்க, நெட்ஒர்க் நீங்கள் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு. செகண்ட் வந்து அன்வான்டான கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாங்க. மூணாவது வந்து உங்களுடைய கிட்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையான முக்கியமான நடைமுறையான விஷயங்கள். அதே மாதிரி நிறைய பேர் தைரியத்தோட அனுபவம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்டாக நீங்கள் டேக் ஓவர். தேங்க்யூ ஃபார் யுவர்